ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நம்ம ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நடிகை மிர்னா மேனன் அவர்கள் பற்றினாக்கா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க ஜஸ்ட்டு பார்த்தினாக்கா அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு வார்ம் அப் பண்ணக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்குது. ட்ரைனிங் எனிவேர் எனி டைம், நோ எக்யூப்மெண்ட் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு டேகை வந்து போட்டுட்டு கீழே அந்த அட்டாம்பாடி அந்த ஊரோடைய அந்த இடத்த வந்து லொக்கேஷன் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுறாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே அவங்க நேற்றே அவங்க வந்து அவங்க காரில் போகும்போது கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி அவங்க டேக் பண்ணிட்டு தான் அவங்க போனாங்க. ஸோ இதன் மூலியமாக அவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்றது நேற்றே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறது அந்த புகைப்படம் வந்திருக்கு. அது இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்து பொண்ணு மாதிரி ஒரு மாதிரி சாரி கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயின்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவா இல்லை வேறு ஏதாவது ஒரு படமான்றது தெரியல. அதுவும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு. நேற்று ரம்யா கிருஷ்ணன் மேடமும் அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நல்லாவே தெரியுது அந்த பழைய டீம் அப்படியே வந்து இந்த படத்தில் வராங்க. அதேமாதிரி அந்த குட்டி பையன் ரஜினி சாரோடைய அந்த பேரான நடித்த பையனும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அந்த புகைப்படமும் காலையில் அது சம்மந்தமாக அந்த ஃபோட்டோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ ரஜினி சாரோடைய படம், இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய கேஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்களோ, யோகி பாபா ஆல்ரெடி இருக்காரு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதே அந்த கேஸ்ட் கண்டிப்பாக அதில் வராங்க. இது இல்லாமல் இன்னொருத்தவங்களும் அதாவது புது செட்டு யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் இதில் உள்ள வருவாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் இந்த படத்தோடைய கதை இப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிட் நமக்கு தெரியுது. அது சம்மந்தமாக ஈவினிங் உங்களுக்கு விலாவாரியாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பார்க்குறதுக்கு தவங்க அடக்கிறாங்க. எல்லாருமே ரஜினி சாரோடைய அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவருக்கு ரசிகர் படை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.